லைஃப்பில் ஜெயிக்கிறது எப்படி? வணக்கம், உங்களோட விஜய் பிரயாக் பேசுகிறேன். லைஃப்பில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம். அது பிஸ்னஸ் ஆகட்டும், பொதுவான வாழ்க்கையாக இருக்கட்டும். இதில் இருக்கவங்களாம் எப்படி ஜெயிச்சு வந்தாங்க? நிறைய மில்லியனர்ஸை பார்க்குறோம், நிறைய பில்லியனர்ஸை பார்க்குறோம். அவங்களாம் எப்படி ஜெயித்தாங்க? அவங்க ஜெயிச்சதுக்கான சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நம்ம யோசிச்சா நம்மளும் ஜெயிக்கலாம். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாரும் நிறைய கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் நிறைய பணக்காரங்களை மில்லியனர்ஸை பார்த்துருக்கேன். எல்லாருடைய விஷயமும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதாவது திங்க் பிக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்க் பிக், பெருசாக திங்க் பண்ணுங்கள். ஒரு மேனேஜ்மெண்ட் பழமொழி இருக்குது, பி எ டெக்ஸாசியன் அப்படின்னு. டெக்ஸாஸ்ன்றது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாநிலம். டெக்ஸாஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஜெயிச்சாலும் தோத்தாலும் லாஸ் ஆனால் கூட பெரிய அளவு லாஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்களாம். எது பண்ணாலும் பெருசாக பண்ணுங்கள். அது மாதிரி தான் நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திங்க் பிக், பெருசாக திங்க் பண்ணுங்கள். வாழ்க்கை ஒரு தடவை தான். அந்த ஒரு வாழ்க்கையில் ஏன் கொஞ்சோண்டு வாழணும்? பெருசாக வாழ்ந்துருவோம். அதனால் என்ன பண்ணுவோம், பெருசு எது பண்ணாலும் பெருசாக பண்ணுவோம். திங்கிங்கை பெருசாக போடுங்க. ரெண்டாவது, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். என்ன பண்ண தெரியுமா? எது பண்ணுறோமோ அதை லவ் பண்ணி பண்ணணும். எது பிடிக்குதோ அதை பண்ணணும். என்ன பண்ணுறோமோ அதை நமக்கு பிடிக்கணும். இதை பண்ணவங்க லைஃப்பில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் எது பண்ணாலும் லவ் பண்ணி பண்ணுங்கள், அனுபவிச்சு பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். வாழ்க்கை ஒரு தடவை தான். அடுத்தது, பேலன்ஸான லைஃப்பை வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். பேலன்ஸான லைஃப் எப்படின்னா, பிஸ்னஸில் ஜெயித்தவங்க வாழ்க்கையில் தோற்றுருக்காங்க, வாழ்க்கையில் ஜெயித்தவங்க பிஸ்னஸில் தோற்றுருக்காங்க. இதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். நான் எப்பயுமே என்னோடய டீம்கிட்ட சொல்லுவேன், என்னென்னா பிஸ்னஸில் ஜெயிக்கணும் ரெண்டே விஷயந்தான். ஒன்று, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். பணம் எப்படி வருது, பணம் எப்படி போகுது நமக்கு தெரியணும். பணத்தை ஹேண்டில் பண்ணுற வித்தை நமக்கு தெரியணும். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? பீப்புள் மேனேஜ்மெண்ட். பீப்புள் மேனேஜ்மெண்ட்னா என்ன? மனிதர்களை நிர்வகிக்கும் கலை தெரியணும். இந்த மேனேஜ்மெண்ட் இதுதான் சிம்பிள். அப்போ பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியணும், மனிதர்களை எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியணும். இது 50-50. இதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டாலே லைஃப்பில் பிஸ்னஸில் ஜெயிச்சிடலாம். பிஸ்னஸ் அடுத்தது லைஃப். இதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிறவன் தான். ஓஷோ சொல்லுவார், உலகத்திலே மிக இம்பார்ட்டண்டான வார்த்தை என்ன அப்படின்னா பேலன்ஸ். அந்த பேலன்ஸை நாம் கற்றுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, எப்பயுமே ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச டாபிக் இது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். அதாவது யார் வேணால் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர்ஸ், யார் வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஒரு ஸ்டூப்பிடான விஷயம். எதுக்குமே பயப்படாதீங்க. அடுத்தது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். எங்கே தோற்றுருவோமோ, இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா தோற்றுருவோமோ அந்த கவலையே வேணாம். ஜெயிச்சவங்க எல்லாம் பயந்துருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சே இருக்க மாட்டாங்க. சரி, அதனால் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இறங்குங்க, ஆக்ஷனில் இறங்குங்க. முதல்ல ஆக்ஷனில் நீங்கள் இறங்குங்க. அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். சரியா? அதை விட்டுட்டு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஐயோ தோற்றுருவோமோ, இது ரிஜெக்ட் பண்ணிவிடுவோமோ, அதெல்லாம் வேலையே கிடையாது. தூக்கி எறிங்க. எவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. அப்புறம் மேன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. என்ன மேன் ஆஃப் ஆக்ஷன்? முதல் விஷயம், நம்ம பேசிகிட்டே இருக்கக்கூடாது, செஞ்சிடணும். நம்ம பேசி இதை செய்யணும்னு சொல்கிறத விட செஞ்சு காட்டிடணும். அதுதான் லீடருக்கும் பாஸுக்கு இருக்க வித்தியாசம். பாஸ் சொல்லுவார் இப்படி செய்யணும், ஆனால் லீடர் என்ன பண்ணுவார், செஞ்சு காட்டுவார். அதனால் கூட இறங்கி வேலை செய்யுங்க. உங்கள் ஆக்ஷன் தான் பேசணும், வார்த்தைகளை விட. அப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, அவாய்ட் கான்ஃப்ளிக்ஸ். கான்ஃப்ளிக்ஸ்னால் என்ன? இது எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் மனிதர்களை சார்ந்த விஷயம். இந்த மனிதர்களுக்குள்ளே நிறைய, ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க, அதில் 40 பிரச்சனை வரும். அப்போ பிஸ்னஸ் மட்டும் அது விதிவிலக்கா என்ன? அதனால் கான்ஃப்ளிக்ட் வராமல் பார்த்துக்கணும். என்ன பண்ணணும்? முதல்ல உள்ளார்ந்த புரிதல் இருக்கும். ஒவ்வொரு மனிதன் மேலேயும் நம்ம வைக்கிற நம்பிக்கையை அவனுக்கு புரிய வைக்கணும். இதை தான் அவங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன், இதுதான் எனக்கு வேணும். அந்த ரிசல்ட்டை எவன் ஒருத்தன் வாங்க தெரியலன்னா அவன் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன். அடுத்தது, புது ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது. டோன்ட் பி அஃப்ரைட் இன்ட்ரடியூசிங் நியூ ஐடியாஸ். சின்ன ஒரு ஐடியா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு எஸ்எம்எஸ்க்கும் காசு. 100 எஸ்எம்எஸ்க்கு மேலே போக முடியாது ட்ரையல் ரூல்ஸ் படி. ஆனால் இன்றைக்கி எத்தனை டிரான்ஸ்கிரிப்ட் பாருங்கள், 500 கோடி மேலே டிரான்ஸ்கிரிப்ட் போயிருக்கு வாட்ஸ்அப்பால் மட்டுமே. ஒரு நாளைக்கு எத்தனை கோடி டிரான்ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு தெரியுமா? வாட்ஸ்அப்போட டோட்டல் எம்ப்ளாயீஸோட ஸ்ட்ரென்த்து வெறும் 55 பேர் தான். 55 பேரை வச்சு இன்றைக்கி உலகத்தையே ரூல் பண்ணுது வாட்ஸ்அப். நம்மளால் முடியாதா? அதனால் புது ஐடியாக்களை கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸை கொண்டு போவோம். அப்புறம் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது பண்ணாலும் ஜெயிப்போம் நினச்சி இறங்குங்க. தோல்வி கிட்ட கூட வராது. நான் எப்பயுமே சொல்லுவேன், என்னோடய டீம் சொல்லுவேன், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. எந்த ஒரு விஷயத்தை நான் செய்யும் போதும் இன்றைக்கி நைட்டே உட்காந்து நாளைக்கு என்ன பண்ணுறதை பிளான் பண்ணிவிடுங்க. உலகத்தில் ஜெயித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முன்னாடி தயாராக இருக்கவங்க. சரியா? நைட்டு பிளான் பண்ணுங்கள். காலையில் எப்போ எந்திரிச்சாலும் ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்குங்க. எந்திரிச்சு உட்காந்து பிரபஞ்சத்தோட பேசுங்க கண்ணை மூடிட்டு.
கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள்கிட்ட, அதுதான் நான் பிரார்த்தனைன்னு சொல்கிறேன். பிரபஞ்சமோ கடவுளோ, அதாவது நமக்கு நாமே பேசிக்கிறதுக்கு பேர் தான் பிரார்த்தனை. என்ன வேணுமோ தெளிவாக கேளுங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கடன் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அதை அடைக்கணும். எப்படி கேட்கக்கூடாது அப்படின்னா, என் கடன்லாம் அடைஞ்சணும், அது கிடையாது. அது தூக்கி எறிங்க, பிரபஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துரும், பெருசாக்கி விட்ரும், 10 லட்சம் 1 கோடியாக்கி விட்ரும். அதுக்கு பதிலாக எப்படி கேட்கணும் அப்படின்னா, எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், மைண்ட் செட்டே பாசிட்டிவாக மாறும். அதனால் என்ன சொல்கிறது, எப்பயுமே பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடில் இருக்கீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட 100 மடங்கு தர உங்களுக்கு பிரபஞ்சம் காத்திருக்கு. நம்ம தான் சரியாக வேண்ட தெரியாமல் இருக்கோம். நண்பர்களே, இது வரைக்கும் சொன்னத விஷயங்களை கொஞ்சம் ரீகேப் பண்ணுங்கள். இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடியும் நான் நம்புகிறேன். பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, எதை பற்றியும் பயப்படாதீங்க. என்ன ஒரு விஷயமோ, என்ன ஒரு ஐடியாஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். கான்ஃப்ளிக்ஸ் வச்சுக்காதீங்க, காசிப் பேசாதீங்க. இவர் அப்படி அவர் அப்படி அந்த அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஜெயிக்கிறவங்க காசிப் பேச மாட்டான், காசிப் பண்ணுறவங்க ஜெயிக்க மாட்டான்.